இவங்களுக்கு ஒன்றும் புது ஃபார்முலாலாம் இல்லை. இவங்க பேசக்கூடிய பிரைம் மீடியாவில் அவங்க பேர் கூட வந்துடக்கூடாது அப்படின்ற ஒன்று தான். இதை நான் பயமாக தான் பார்க்குறேன். அவங்க வளர்ந்துடக்கூடாதுன்ற பயம் தான். நீங்கள் சொல்லும் போதே இந்த 2 பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அவர் பேர் சொல்லாமல் அம்மையார்னு சொன்னதுனால ஜெயலலிதா குறைஞ்சிட்டாங்களா? இல்லை அவர் கேப்டன் பேரை சொல்லாமல் தேமுதிகன்னு சொன்னதுனால விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகலையா? ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுகவுக்கு என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ திமுக ஒருத்தவங்களோட பேரை சொல்லாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்கள பேசாமையே புறம் தள்ள முடியும்னு நினைக்கிறதுனால அவங்க புறம் போயிட மாட்டாங்க. அந்த அதர் ஹேண்ட் திமுகவோட ட்ராக் ரெக்கார்டு, அவங்க யாரையாவது அடித்தாலோ இல்லை யாரையாவது அவங்க புறம் தள்ளினாலோ அவங்க விசுரூபம் எடுத்துடுறாங்க. இது நமக்கு துக்ளக் எபிசோட்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும். அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவங்க கொடுக்க போகிற வெளிச்சம் தான் விஜய்க்கு வெளிச்சமும் கிடையாது. அதனால அவர் ஸ்டார், அந்த வெளிச்சம் இருக்கு. ஓகே, அப்ப என் பேரை நீ சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை விஜய் நிர்பந்திக்கிறாரா இந்த இடத்துல? ஏன்னா திமுகங்கிற பேரை சொல்லிட்டாரு, இப்ப நிர்பந்திக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்து வருது இல்ல? இது திமுகவை நிர்பந்திக்கிறாரான்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என் பேரை சொல்லுன்றது விஜயோட ஸ்டாண்டா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அப்படி யோசிக்கிற மாதிரி இவர் சொல்லிட்டாருல. ஆமா, இவர் சொல்லிட்டாரு. இப்ப சொல்லாதவர் இப்ப சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் தன்னை முன்னிலைப்படுத்தணும், பேரை முன்னிலைப்படுத்தணும்ன்றது அவருடைய எண்ணமா இருக்காது. இந்த இஷ்யூவை முன்னிலைப்படுத்து. நான் என்ன கேட்டிருக்கேன் உன்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சி ஆட்சி புரியுறாங்க, இதுக்கு நம்ம தான் காரணம், சரி எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம், சாரி வாங்க மாத்திடுவோம் சொல்றாரு. இப்ப இந்த இஷ்யூ தான் பிரச்சனை. இன்னைக்கு திமுகவோ முதல்வரோ துணை முதல்வரோ போயிட்டு ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லும் போது ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது என்ன கேள்வி எழும், அங்க என்ன கேள்வி எழணும்ன்றத விஜய் செட் பண்ணிட்டாரு. மகளிருக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சி, நீங்க என்ன மகளிர் தினம் கொண்டாட வந்துட்டீங்க, என்ன மகளிர் தினத்துக்கு போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு கீழே 4 பேர் கேட்பானா மாட்டானா? மக்கள் என்ன சிந்திக்கணும்ன்றத வழி நடத்துறது தான் எதிர்க்கட்சி தலைவரோட வேலை. அந்த வேலையை சரியா செஞ்சுட்டாரு. இப்ப இது எங்க நடந்தாலும் எதிர்க்கட்சி தலைவரோட வேலை. ஆமா, எதிர்க்கட்சி, அதாவது பிரதான எதிர்க்கட்சின்றது வேற, எதிர்க்கட்சி தலைவர் வேற. அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்து செயல்படக்கூடிய எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவர் தான். ஆனா சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே. ஆமா, பிரதான எதிர்க்கட்சி அவங்க. ஆனா யார் இப்ப ஆதரவு சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அடுத்த 62 வாரம் நாங்க எதிர்க்கட்சி தலைவராகவே செயல்படுவோம்னு. யாரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஸ்திரமா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்களோ, எது பேசு பொருளாகுதோ அவங்க தான் எதிர்க்கட்சி.